வணக்கம். ஒரு டிவைன் டவ் வந்துட்டு நான் பார்த்தேன். நிறைய வந்துட்டு டெய்லி இது இங்கே வீட்டு மொட்டை மாடிக்கு மேலே வந்துட்டு போயிட்டுருக்கோம். அது என்னென்னா வந்து வெள்ளை கலரில் இருக்கும். வெள்ளை கலரில் நல்லா பெருசாக இருக்கும். சாதாரண மற்ற புறாவை விட இது வந்து காக்கா, பெரிய அண்டங்காக்கா இருக்குல்ல, பெரிய காக்கா, அதை விட அது பெருசாக இருக்கும். அந்த டிவைன் டவ்ங்கிறது சரிங்களா. அது பார்த்திங்கன்னா அதுவே நான் பார்த்துருக்கேன். வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி டவ்ஸ் வந்துட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சுங்க. ரெண்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரெக்கையை வந்துட்டு அசைக்கவே இல்லை. நீங்கள் அசைக்காமல் அப்படியே ஒரு ஜெட் வேகத்தில் அசர்ன்னு போயிடுச்சுங்க சரிங்களா. அதில் ஃபோட்டோ சரியாக வந்துட்டு எடுத்து நாங்கள் கிட்டே போட முடியல. அது நான் ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளே அது போயிடுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க அதுங்க சரிங்களா. அது பயங்கர ஃபாஸ்ட்டு. ஆனால் அந்த ஒரு எரியாற்றல் இருக்குல்ல அதுக்குள்ளே. அப்போது அந்த எரியாற்றல் வந்துட்டு உள்ளே இருந்து செயல்படுறதுனால அதுங்க அந்த ரெக்கையை வந்துட்டு ஷேக் பண்ணாமே நீங்கள் அப்படியே போதுங்க. நான் அதுலேயே வந்து இப்போ ஒன்று பார்த்தேன், ஒரு டவ் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே ரெக்கையை வந்து அசைச்சு தான் போகுது சரிங்களா. அப்போது அதுவும் டிவைன் டவ் தான், இதுவும் டிவைன் டவ் தான், அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அப்போது அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அது டிவைன் டவ்ங்கிறத அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபாஸ்ட்டாக போச்சுங்கன்னுட்டு, அது ரெக்கையை அசைக்காமே போச்சுங்க பார்த்தீங்களா. அந்த டவ்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி நான் பார்த்தேன் அந்த டவ் அது பார்த்தீங்கன்னா அது இப்போ கூட வந்து ஒரு டவ் போகுது. எடுக்க முடியுமான்னு தெரியல. அது அப்படியே டக்குன்னு போயிடுதுங்க. எடுக்க முடியலைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுங்க சரிங்களா. அதை எடுத்தாலுமே அது வந்து கிளியராக இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, அது விளையவே மாட்டேங்குது. ஏன்னா அதுவும் வெள்ளை கலரு, வானமும் வெள்ளை கலராக இருக்குல்ல, அதனால் அது தெரியவே மாட்டேங்குது ஃபோட்டோவில் அப்படி இருக்கும் பொழுது. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டவ் இருக்குல்ல, அந்த டவ் வந்துட்டு ஸ்லோவாக ரெக்கையை வந்துட்டு அசைச்சு தான் போச்சு. போச்சு. இப்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பவரை அதுங்க உணரல இல்லையா. அதே தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வேணால் நம்ம சாதிக்க முடியும், நம்ம செய்ய முடியும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராக இருக்கும் இல்லையா, அது அந்த ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய, நான் சொல்லிக்கலையா, பதி பசு பாசம், பதி அந்த பதி கூட நம்முடைய ஆன்மாவை சேர்த்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன, நாம் கடவுளாக நம்ம பதியாக மாறி நம்ம சூப்பராக நம்ம செயல்படுவோம் சரிங்களா. நம்மளால் முடியாதது எதுவுமே இருக்காது என்ன. அப்போனா நம்ம அதை உணரணும். அதை உணர்றதுல தான் இதில் விஷயமே இருக்குது இல்லை.